ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சாட். பின்வரும் தொடர் வரிசையில் வினாக்குறி அமைந்த இடத்தில் இடம்பெறுவது எது? 6C 12G கொஷின் மார்க் 30K 42M 56O அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ஃபபெட்ஸ் வந்து A to Z வந்து 1 to 26 நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்தது G கொடுத்துருக்காங்க. ஈக்கு வந்து ஒரு இது தள்ளி, அதாவது E5 இருக்குது, G வந்து 7ல் இருக்குது. அடுத்தது KMன்னு இருக்கா, K வந்து 11ல் இருக்குது, M வந்து 13ல் இருக்குது. அதாவது ஒரு இது தள்ளி தான் இருக்குது. இப்போ எம்லேருந்து ஓக்கு ஒரு இது தள்ளி இருக்குது. அப்போ ஜிலேருந்து அதுக்கு அடுத்த இதுக்கு லெட்டருக்கு வரும்போது ஒரு இது தள்ளி வரணும், அதாவது ஐன்னு வருது. ஐலேருந்து கே வருது. இப்போ ஐன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததுக்கு வந்து பார்க்குறோம். நம்பர்ஸில் வந்து 6, 12, -30, 42, 56ன்னு இருக்குது. +6 +8 +10 +12 +14ன்ற சீரீஸில் இருக்குது. 12 + 8ன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் 20. இப்போ 20I தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1, சம் கார்ட்ஸ் ஆர் பிக்சர். செகண்ட், ஆல் கார்ட்ஸ் ஆர் பெயிண்ட்ஸ். தேர்டு, சம் பெயிண்ட்ஸ் ஆர் நெயில். கன்க்ளூஷன் ஃபஸ்ட்டு வந்து சம் பெயிண்ட்ஸ் ஆர் கார்ட்ஸு, சம் நெயில்ஸ் ஆர் கார்ட்ஸு, சம் நெயில்ஸ் ஆர் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிலாங்கசம் வந்து இங்கிலீஷில் படித்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சம் கார்ட்ஸ் ஆர் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சம்முனா கொஞ்சமாக, அதாவது கார்ட்ஸ் கொஞ்சம், பிக்சர்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதில் போட்டுக்கலாம். ஆல் பிக்சர்ஸ் ஆர் பெயிண்ட்ஸு. பிக்சர்ஸ் வந்து உள்ளே வரும், பெயிண்ட்ஸ் வந்து வெளியில் வரும். சம் பெயிண்ட்ஸ் ஆர் நெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பெயிண்ட்ஸு நெயில்ஸு. ஃபஸ்ட்டு வந்து சம் பெயிண்ட்ஸ் ஆர் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்ட்ஸும் பெயிண்ட்ஸும் ஒன்றா தான் இருக்குது, அதுக்கான சம்மந்தமாக இருக்குது. அப்போ அது கரெக்டு. செகண்ட் வந்து சம் நெயில்ஸ் ஆர் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெயில்ஸுக்கும் கார்ட்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. அடுத்து அதே மாதிரி தான் சம் நெயில்ஸ் ஆர் பிக்சர்ஸ்க்கும், நெயில்ஸ்க்கும் பிக்சர்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ ஒன்லி ஒன் ஃபாலோஸ் தான் இதோட ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். பேங்க் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் சிலாங்கஸ்னா என்னன்னு தனியாக நான் வீடியோ போடுறேன். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.